பத்திரிகை சகோதரர்களும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் இளைஞர்களுக்கும், நான் எல்லோரும் பெரியவங்கன்னு சொல்கிறாங்க, எல்லாமே இளைஞர்கள் தான். மனதால் இளைஞராக இருந்து கொண்டு கலைக்குலத்தை காப்பாற்றி கொண்டிருக்க ஜாம்பவங்களுக்கும், புகைப்பட நிபுணர்களுக்கும், என் அருமை பத்திரிகை சகோதரர்கள், முன்னணியில் இருக்கின்ற பத்திரிகை சகோதரர்களுக்கும், பிரகாஷ் பேசும்போது இங்கே பார்க்கணும், செல்போன் பிரியர்களுக்கும், விஜய் கணேஷ்காவின் ரசிக பெருமக்களுக்கும் நன்றிகள் அந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் சொல்லணும். இந்த இடத்துல வந்து நின்னாலே 175வது நாள் விழா கமலா தியேட்டரில் மறைந்த கலைஞர் அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து வருகை தந்திருந்தார்கள். 175th டே நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அதுதான் ஞாபகம். கமலா தியேட்டருக்கு வந்தாலே ஒரு சென்டிமெண்டலி குட் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். அதில் கணேஷ்கா, யூ கம் டு ரைட் பிளேஸ் அண்ட் டெஃபினெட்லி உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். இதில் நான் சொல்லணும்னு அதிக நேரம் எடுத்துக்கணும்னு விரும்பல, 2 மணி நேரம் தான் எடுத்துக்குவேன். சாரி, 2 நிமிஷம் தான் எடுத்துக்குவேன். எனக்கு வந்து இங்கே வந்தாலே நான் இமோஷனல் ஆகிடுவேன். அதனால தான் என்னை கூப்பிடாமல் இருக்கிறதே நல்லது. பிகாஸ் ஐ காட் மை லவ் அண்ட் அஃபெக்ஷன் டு போத் விக்ரமன் அண்ட் ரவிக்குமார். ரவிக்குமார் வந்து என் வாழ்க்கையின் ஒரு தருணத்தில் என்னை வந்து அவர் வந்து, அதாவது அவர் முதல் படம் 1990ஆம் ஆண்டு புரியாத புதில் வந்து அவர் இயக்குறார். அதுதான் ரவிக்குமாரோட முதல் படம். அந்த படத்தில் வந்து என்னை வந்து புக் பண்ணிட்டார். நான் வில்லனாக இருந்தேன். என்னை வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணுறீங்க ஷரத் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு 60 அடியிலேருந்து கீழே விழுந்து ஹைதராபாத்தில் அடிபட்டு 6 months I was in bed. கழுத்தை வெட்டியில் யாரும் சர்ஜரி வந்து கழுத்தை ஓப்பன் பண்ணி C4 C5 டாக்டர்ஸ் இருந்தால் தெரியும். C4 C5 வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி. அந்த இடுப்புலேருந்து ஒரு எலும்பு எடுத்து அங்கே வச்சு 2 ராடை வச்சு 4 ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி என் கழுத்தை நிற்க வச்சாங்க. அப்படி பார்த்தா நான் தான் அயன்மேன். அது பிறகு 6 மாதம் வந்து இருந்த பெட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்தேன். வீட்டுக்கு வந்தவுடனே அது வந்து சொல்ல வேண்டியது ஒன்று. ஏன்னா எதுவுமே நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த கலைக்குழு மட்டுமல்ல, வாழ்க்கையும் அப்படித்தான். ஆனால் we have to accept the challenges and go forwardன்னு சொல்லுவோம். என்னால் பேச முடியாது. அப்போ I lost my voice. My right vocal cord was paralyzed after the surgery. அப்போ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட 11 படம் ஒரு பிஸியான ஒரு வில்லன். இங்கே வந்து காலையில் ஒர்க் பண்ணோம், ஈவினிங் போயிட்டு ஹைதராபாத்தில் இருப்பேன், திரும்பி காலையில் இங்கே வருவேன், தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 11 பேருடைய அட்வான்ஸ் முன்பணம் என்னோட இருந்தது. அதில் ரவிக்குமார் வந்து வந்தார் என்னை பார்க்க. அப்போ வந்து பேச முடியாதனால் எழுதி தங்களுடைய முன்பணத்தை திரும்ப பெற வந்திருக்கிறீங்களான்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் நடிக்கிறீங்கன்னார். நான் அப்போ வந்து ரொம்ப வெயிட்லாம் ரொம்ப 20 கிலோ குறைஞ்சி அவர் எதிர்பார்த்த சரத்குமார் அந்த படத்துக்கு கிடைக்க மாட்டான்றது அவருக்கு தெரியும். சௌத்ரி சாரே சொல்லியிருப்பார், ஏன் புது படம் எடுக்கிற அவர் வச்சு எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பார். அதனால் என் குருநாதர் தான் அவரும். ஆனால் அவர் சொல்லியிருப்பார், ஏன்னா வெயிட் பண்ண வேண்டாமல் ஒரு நடிகனுக்காக எதுக்காக காத்துட்ருக்கீங்க, அது ஒரு பாசிட்டிவ் கேரக்டர், ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அன்று அந்த ரவிக்குமார் அவர்கள், இன்னும் சொல்கிறேன், இட்ஸ் வெரி நாஸ்டாலஜிக் எமோஷனல் டு மீ, நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு. அது 6 மாதம் ஆகட்டும், 1 வருடம் ஆகட்டும், என்னுடைய முதல் படத்தில் உங்களை புக் பண்ணிட்டேன், நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு என்னுடைய அந்த படத்தை நடிக்கும் போது 2 பேருக்கும் பெரிய தகராறு. அந்த மாதிரி தகராறுலாம் கலை உலகம் பார்த்துக்க முடியாது. அதான் சண்டை போட்டுக்கும், இருக்கும், வரும், வராதுன்றது தான். நம்ம வந்து இதை சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து எப்படி வந்து இருவர்கள் உறவோடு இன்றும் பயணித்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால், இந்த கொடுக்கல் வாங்கல், காம்ப்ரமைசிங் வித் ஈச் அதர், கிவ் அண்ட் டேக் பாலிசிஸ். ஏன்னா 1000 பிரச்சனைகள் வரும். பிரச்சனை வராமல் இருக்க முடியாது. சில கணவன் மணி பார்த்தீங்கன்னா, நாங்கள் 50 வருஷமாக எந்த ஒரு பிரச்சனை நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கோம்னு சொல்லுவாங்க. அதில் யாரோ ஒருத்தர் போய் சொல்கிறாங்க அர்த்தம். சண்டையே போட்டதில்லைன்னு சொல்லுவாங்க. அது எப்படி சண்டை போட முடியும்? சண்டை போட்டுட்டு தான் வர முடியும். நான் 11 மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் போக முடியாது. அது ஒரு பிரச்சனை நடக்கும், பஞ்சாயத்து நடக்கும், முக்கியமாக ஒருத்தர் வரான்னு சொன்னீங்க, வரமாட்டீங்களா நீங்கள் கேட்பாங்க. அதுக்கு எனக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கா, நாட்டாமல் என்னுடைய ரவிக்குமார் தான். ஸோ எனக்கு வந்து இப்படியே வந்து அந்த நான் புரியாததற்கு வந்து வந்தேன். வந்து 6 மணிக்கு கால் ஷீட் போட்டிருந்தார், 6 to 2 நைட்டில். நான் வரும்போது இன்னும் காலை தாமதமாக வரல, காலையில் 1 மணிக்கு வந்தேன். அவர் போச்சு இல்லையா அப்படின்ட்டார். அது அவரை போச்சு இல்லையா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 2 பேருக்கும் பெரிய மோதல். அப்போ தான் பார்த்தா கனல் நடுவில் இருந்து, சார் படத்தை முடிச்சிடலாம் சார், நீங்கள் இப்படி போங்க, நீங்கள் அப்படி போங்க, முடிச்சுட்டு முடிஞ்ச பிறகு நடந்தது தான் சுவாரஸ்யம். அதுதான் அன்பு, பாசம். வாங்க ஏறுங்க, வண்டியில் இருங்க, பேசிட்டே போகலான்ட்டார். தட் இஸ் ரவிக்குமார்.
மேன் வித் கோல்டன் ஹார்ட் அப்படின்னு சொன்னால், இந்த கலை உலகத்தில் நான் சந்தித்த பல மனிதர்களில் உண்மையான தங்கமான ஒரு மனது என்று சொன்னார் ரவிக்குமார் தான். அதே மாதிரி விக்ரமன் சார், சூரியவம்சம் கூட மிகப்பெரிய ஒரு அளவுக்கு என்னை உயர்த்தியவர் தான். அது விக்ரமன் சாரும் ரவிக்குமார் வந்து நீங்கள் இந்த படத்தை நடிக்கிறீங்கன்னா எனக்கு கதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஸோ என்ன போல நீங்கள் நடிக்கிறீங்க அண்ட் விஜய் கனிஷ்கா இஸ் டு பி இன்ட்ரடியூஸ் இன் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த படம் நல்லா வரும்ன்றதுக்காக நடிக்கிறது மட்டும் இல்லை, இவர்கள் சிறந்த மனிதர்கள், இவங்கள் எண்ணங்கள் சிறக்க வேண்டும், இவர்களுடன் இணைந்து என்றுமே வாழ்நாளில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் நினைப்பவன் நான். அதனால் அந்த படத்தை உடனே ஒத்துக்கிட்டேன். ஆனால் இங்கே ஒத்துக்கிட்ட பிறகு இந்த சூரிய கதிராக இருக்கணும் சரி, அவர் கூட கார்த்திகா இருக்கணும் சரி, சாதாரண மனுஷன் கிடையாது ரெண்டு பேரும். டாஸ்க் மாஸ்டர் சொன்னார் ரவிக்குமார் சார், கரெக்டாக தான் சொன்னாங்க. அதனால் அவருக்கு வந்து ஒரு சீனை வந்து கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லிட்டா, அப்படியா சார், சரி சார் சரி சார் நடிச்சிடலாம் சார், அப்புறம் பார்த்துக்கலாம் சார் திரும்பி. அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் எடுப்பார் அவர். அது மாதிரி ரவிக்குமார் சார் அங்கே வந்தது வந்து ப்ரொடியூசராக வந்தார். ப்ரொடியூசராக வந்து 2-3 தடவை வந்தார். நானும் அவர்கிட்ட பணம்லாம் கேட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கொடுத்து வச்சுருவார். ரவிக்குமார் சரி சரி சௌஜி சார் தெரிஞ்சு அடுத்த படத்துக்கு சேர்ந்து பணம் வாங்கிக்குவேன் நான் எப்போதுமே. அந்த படத்தை நடிச்சிட்டு இருக்கும்போது அடுத்த படம் அதுக்கு அடுத்த படம்லாம் வாங்கிடுது. அந்த மாதிரி என்னுடைய பழக்கம் அவரோட. சார் இந்த விக்ரமன் அண்ட் ரவிக்குமார் வந்து சொல்லும் போது அந்த கதையை கேட்டேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட். அதில் வந்து கௌதம் வந்து ஒரு 20 கொலை, சாரி சொல்லக்கூடாதுல்ல கதையை, சொல்ல சார் அவர் 20 கொலை 21 கொலை பண்ணுறாரு. ஆக்சுவலாக நம்ம சொல்லிடக்கூடாது, இருந்தாலும் சொல்லிட்டேன். சூர்யா தப்பாக நினச்சிக்கிறீங்க ஓகே. எனக்கு இன்னும் இங்கே வந்தோன்னு தான் தெரிஞ்சது சூர்யாவுடைய நல்ல நண்பர் சூரிய கதிர்னு. ஆனால் ஜிம்மில் ஒன்றா இருந்தாங்கன்னு தெரிஞ்சு. ஆனால் இப்போ ஸ்பைனல் கார்டு இன்ஜுரினால அப்படி இருக்காரு நீங்கள் சொன்னீங்க. ட்ரீட்மெண்ட் போனலாம் அப்படி இருக்காரு. இருந்தாலும் நான் அவரை டாஸ்க் மாஸ்டர் பண்ணி அவரை வந்து நல்லா பாடியாக கொண்டு வந்துடுறேன் உங்களுக்கு 6 மாதத்தில். அது சொல்லியிருக்கேன் சூர்யாக்கிட்ட. ஏன்னா அந்த பாடி வந்து வெயிட் போட போட முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதில் தங்கமான மனது உள்ளவர்கள் வெயிட் போட்டனால தங்கமான மனதர்கள்கிட்ட ஹெல்த் நல்லா வச்சுக்கணும். அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். நான் இப்போயும் இந்த 25 வயசில் நான் திடமாக இருக்கேன்னா அது காரணம் வந்து ஒழுங்காக உடற்பயிற்சி செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதால் தான். ஏன்னா இங்கே வந்து மிஷ்கின் பேசும்போது ரொம்ப இறுக்கமாக எல்லாம் இருந்த மாதிரி இருந்தீங்க. ஆனால் இது சந்தோஷமான ஒரு நிகழ்வு, சந்தோஷமான ஒரு விழா, குடும்ப விழானா இதுதான் குடும்ப விழா. ஏன்னா கனிஷ்கா வந்து ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து பேரை சொல்லும் போது இங்கே கைத்தட்டல் வருது இல்லையா, அது இங்கே மட்டும் அந்த 20 பேர் இந்த கைத்தட்டிடாதீங்க. திரையரங்குக்கு போங்க, டேக் யூர் ஃப்ரெண்ட்ஸ் அலாங் வித் யூ. மூவி ஷுட் பி சீன் இந்த தியேட்டர் உறுதிப்படுத்துவதற்கு உங்களால் தான் முடியும், ரசிகர்கள் தான் முடியும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதான் சிவா சார் பேசும் அதான் சொல்றாங்க, தியேட்டருக்கு போகணும். ஏன்னா அந்த உழைப்புன்றது மிக மிக பேர் பெருசு. ஏன்னா இங்கே வந்து கலைஞர்கள் வந்து நடிகர்களுக்கு வந்து சொன்ன பணத்தை வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் வெதர் த ப்ராஃபிட் இஸ் பீங் மேட் பை த ப்ரொடியூசர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பணம் பண்ணுறாங்களா, தயாரிப்பாளர் பணம் பண்ணுறாங்களா இதெல்லாம் பார்க்கணும். தட் இஸ் ஆல்சோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிச்சயமாக இந்த குடும்பத்தில் வந்து அவருக்கு நிச்சயமாக இருக்கும். ரெண்டாவது இந்த சௌத்ரி சார் அவர்கள் இங்கே வரலன்னு நான் கேட்டேன், ஜீவா வந்துட்டாங்க. சௌத்ரி சார் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், கலை உலகத்துக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். அதனால் அவர் கூட வந்து 13 படம் பண்ணியிருக்கேன். 100 படத்தில் 13 படம் பண்ணியிருக்கேன்னா ஆல்மோஸ்ட் 13% அது ஃபிலிம் ஹவ் டன் வித். ஆனால் 100வது படம் என்ன வச்சு பண்ணலான்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி ரெஜிஸ்டர் பண்ணிடுறது பெட்டர். இது சூரியவம்சம் 2 பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தோம். அதனால் அது இன்னும் அது சரியாக வந்து அமையலை. அது சூரியவம்சம் 2ஆக இருக்கட்டும், 3ஆக இருக்கட்டும், 4ஆக இருக்கட்டும். எனக்கு 150 வயசு ஆன பிறகு கூட நடிப்பேன். ஏன்னா பத்திரிக்கையாளர் ரெடியாக ஆகிட்டோம். சரத்குமார் மென்டல் ஆகிட்டே 150 வயசு வரைக்கும் வாழ்வான்னு போடுவாங்க நாளைக்கு. அது சந்தோஷம் எனக்கு. ஏன்னா ஒருத்தர் 150 வயசு வாழ்வேன்னு சொன்னால் சந்தோஷப்படுறத விட்டு வாழ்வாரம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறது அதிகமாக இருக்காங்க இப்போ. ஸோ தட் பிகம்ஸ் நியூஸ். எது நியூஸை கொடுக்கணும் அது முதல்ல கொடுத்துடணும். அவங்க சந்தோஷப்படுவாங்க. நாளைக்கு 150 வயசு வாழ்வேன் சரத்குமார் சொன்னார், எப்படி முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஜினி சார் வந்து பார்க்குற பாபாவே வந்து 4000 வருஷம் வந்திருக்கார். ஸோ அதனால் உள்ளத்தால் இன்று பார்த்தா இன்று புரட்சித் தலைவர் இல்லை, மக்கள் தலைவர் இல்லைனா கூட இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதுதான் வாழ்க்கை. நீ நடந்து சென்ற பாதையை அடுத்தவர் வந்து பின்னாடி பயணிக்கிறான்னு பார்க்கணும். ஸோ ஐ வில் லிவ் ஃபார் எவர்ன்றதை உருவாக்க வேண்டியதான் நம் கடமை. அந்த கடமை இங்கே எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் தான் சொல்லிட்டேன், வீட்டை சொன்னேன், உதயகுமார்ட்ட சொன்னேன், பெரியவர் எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காங்களா, யாரை சொல்கிறாங்கன்னு கேட்டேன் நான். அதனால் இளைஞர்களே அப்படின்னு சொன்னேன். இளமையாக இருப்பவர்கள், உள்ளத்தால் இளமையாக இருப்பவர் தான் வந்து இயக்குநராக இருக்க முடியும், மற்றவர்களை இயக்குபவராக இருக்க முடியும். அது என்னை பொறுத்த உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம். சுவர் இருந்தால் தான் சித்திரம். இன்றைக்கி வந்து ஆல்கஹால், ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று நினைப்பவன் நான். அதனால் எது அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷம் என்ற ஒரே ஒரு பழமொழி மட்டும்தான் என் தந்தையார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. இது ஒன்றே ஒன்று தான். பாக்யராஜ் சார் வந்து பல பேர் மனசை உடச்சிட்டார், அடிக்கி போயிட்டார், இருந்தால் சொல்லியிருப்பேன்.
அது மாதிரி சொன்னது வந்து எனக்கு என்னென்னா 3 நாள் வந்து தொடர்ந்து முருங்கைக்காய் கொண்டாந்தாங்க, முருங்கைக்காய் இருக்கும், கீரை கொண்டாந்தாங்க, சாம்பார் வச்சு கொடுத்தாங்க, ஆனால் ஒன்றுமே செட் ஆகலைன்னாரு. அவர் என்ன சீன் செட் ஆகலன்னு சொன்னான்னு நினைக்கிறேன் இல்லையா? முருங்கைக்காக்குள்ள வீரியம் இருக்கான்னு எனக்கு தெரியாது, பட் என்ன சொன்னாங்க எனக்கு புரியல. உதயகுமார் கேட்டா நீ அவரே கேளுங்கனாரு. நான் எனக்கு இந்த மாதிரி நான் சொன்ன வாசு சார் சொன்ன மாதிரி ஏதோ நேரடியாக கேட்டுருவேன் நான். இப்போ அவர் பின்னாடி கேட்டேன்னு நினச்சி கூட நான் பாக்யராஜ் சார் ஃபோன் பண்ணி என்ன சார் பிரச்சனை, இந்த முருங்கைக்காய் கீரை சாப்பிட்றோம், என்ன பிரச்சனை வந்துச்சு, சீன் சரியாக வரலையா, என்ன சிவா சார் கேட்கணும் இல்லையா, என்ன சரியா வரல, சாப்பிட்டனால வரலையா இல்லாட்டி சாப்பிடாம இருந்தாலும் நல்ல சீன் வந்துச்சா, இதை வந்து மக்கள் தெளிவுபடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து பெரிய சர்ச்சைக்குரிய டிபேட் ஆகி அப்படின்வாங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டரை கொடுத்துருக்காரு அவர் இன்னைக்கு. அதனால யாரும் முருங்கைக்காய் சாப்பிட்டு இருக்கவங்க தொடர்ந்து சாப்பிடுங்க, நல்லதுதான். உடலுக்கு வந்து நல்ல சக்தியான ஒரு கீரைகள் சாப்பிடுவதோ காய்கறிகளை சாப்பிடுவதோ நல்லது. உடனே அதை வந்து மாமியார் சாப்பிடுவான்னு சரத்குமார் சொல்லிட்டான்னு சொல்லாதீங்க, அதுவும் கிடையாது. எல்லாம் சொல்லி நான் பத்திரிகையாளர், அதனால சொல்றேன். ஏதாச்சும் ஒன்று சொன்னா தான் கருத்தாயிரும். ஆனால் நல்ல ஒரு விழா, குடும்ப விழா, சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க விழா. நிச்சயமா கணேஷ்கா பற்றி சொல்லணும். டெடிகேட்டட் கை, இஸ் வெரி டெடிகேட்டட் கை. இது வந்து அப்பா வந்து இயக்குனர், அங்கிள் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு, நாங்களாம் வந்துட்டோன்றதுக்கு அவங்க இங்கே இருக்கிறதுக்காக நான் சொல்லலை. சீன் எவ்ரி டைம் தட் இஸ் தேர் இந்த செட் டெடிகேட்டடாக உட்காந்து அந்த சீன் என்ன வந்து என்னெல்லாம் கேட்பாருன்னா நல்லா பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்பாரு. புளிக்க பிறந்தது பூனை ஆகாது. அதனால நிச்சயமாக டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட்டை யூ ஹேஸ் டு ஒன்லி நர்ச்சர் த டேலண்ட். நர்ச்சர்னு சொல்லும் போது அவர் கதை எல்லாரும் சொல்லிட்டாங்க, கதையை கேட்கணும். நீங்கள் வந்து மற்றவர்கள் உங்களை பின்னாடி இருந்து இயக்குபவர்கள், தயாரிப்பவர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு கோவிட் பீரியட் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் என் ஆஃபீஸில் உட்காந்து அவங்க அசிஸ்டன்ஸு நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம். ஒரு 4 நாளில் பூஜை அப்படின்னும் போது எல்லா டைரக்டர்ஸுக்கு இப்போ இன்றைக்கி வந்திருக்க மாதிரியே இன்னும் ஜாஸ்தியாகவே எல்லாருக்குமே அவர் சொல்லிவிட்டு அந்த பூஜையை பண்ணணும் பெருசாக அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் அந்த படத்தில் நடிக்கிறவங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் வேறு கொடுத்தாச்சு. திடீர்னு அவர் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு போயிட்டார். அதில் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க விக்ரமன் சாரும் கணேஷ்காவும். அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னங்க அது இதுக்கு போய் அப்செட் ஆகிறீங்க, அது இல்லைன்னா இல்லைங்க இமீடியட்டாக வேறு கதை பண்ணலாம், நானே டைரக்ட் பண்ணுறேன், இல்லைன்னா என் அசிஸ்டன்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கதைகள் கேட்டு அந்த கதையில் நானும் வந்து விக்ரமன் சாரை கேட்டு அதில் ஒரு கதை வந்து எங்களுக்கு சுமாராக தான் பட்டுது. ஆனால் அந்த கதையை வந்து சூரிய கதிர் அந்த கார்த்திகெல்லாம் உட்காந்து வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேவை டோட்டலாக மாற்றி அந்த கதையாசிரியருக்கெல்லாம் பணம் கொடுத்தாச்சு சார், பாக்யராஜ் சார். அது அந்த கதையாசிரியரை கூப்பிட்டு அவருக்கு ஃபுல் லாங்குவேஜுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த கதையை வச்சு இவங்க அந்த கதையாசிரியர் வந்து எங்கள் படத்தை பார்த்துட்டு சார் இது நான் பண்ண கதையே இல்லையே சார்ன்னு சொல்கிற அளவுக்கு அது வேறு மாதிரி ஆயிடுச்சு சார், இன்னும் சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி பாராட்டுற அளவுக்கு இவங்க அந்த கதையை பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் இந்த படம். இதில் நான் வந்து முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது திரு சரத்குமார் அவர்கள். ஏன்னா நான் வந்து ஒரு 10 படம் ஒரு ஹீரோவை வச்சு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்னோட முதல் படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தா கூட அதுதான் அவருக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவான ரோல். அதில் அந்த ஒரு சிபிஐ ஆஃபீஸராக வருவார், ஆனால் அவர் தான் வில்லன் மாதிரி தெரியும், ஆனால் அது பாசிட்டிவான ரோல். அந்த படத்துலேருந்து நான் கண்டினியூஸாக ஒரு 10 படம் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ அவரை போய் கேட்குறேன், இது மாதிரி நான் என் கம்பெனியில் ஒரு படம் பண்ணுறேன். அப்படியா சார், ஓகே. ஹீரோ சார் நான் இப்போ ஹீரோவாக புக் பண்ண வரல, ஹீரோ கூட வர மாதிரி ஒரு கேரக்டர், அருமையான கேரக்டர். ஆனால் அப்படியே ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரியை பார்த்தார். இல்லை சார் விக்ரமன் சார் பையன் தான் ஹீரோ. ஓகே ஓகே அப்படின்ட்டார். ஏன்னா விக்ரமன் சாருடைய சூரிய வம்சமும் அவரும் விக்ரமன் சாரும் ரொம்ப ஃப்ரெண்டு, அதையும் அவரால் மறக்க முடியாது. அதனால் எனக்கும் விக்ரமன் சாருக்கும் அவர் நட்பு பாராட்டி அந்த படத்தில் வந்து ஒரு அருமையான கேரக்டர், நல்ல ரொம்ப தட் இஸ் கோஆப்ரேஷனோட இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய பேர் லைக் கௌதம் வாசுதேவ மேனன், லைக் சமுத்திரக்கனி, இவங்க எல்லாமே வந்து இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கு காரணம் கண்டிப்பாக வந்து ரவிக்குமாரோ விக்ரமன் சாரோ இல்லை. ஏன்னா அவங்க வந்து அவங்க பெருசாக ஒன்றும் நமக்கு வந்து செஞ்சு தான் ஆகணுன்றதுல கட்டாயம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற வரிசைகள் பட வரிசைகள் நிறைய இருக்குது. அதில் வந்து எல்லாத்தையும் மீறி எப்படி செய்யணும்னு அவசியம் இல்லையே. ஆனால் அந்த கதையை கேட்டு அந்த கேரக்டர் கேட்டு அவங்க நல்லா இருக்குன்றதுனால ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சமுத்திரக்கனி சார் அவர்களுக்கும் கௌதம் வாசுதேவன் மேனன் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்.
அப்புறம் சித்தாரா. இதில் என்னென்னா சித்தாரா வந்து அம்மா வேணும்னு ரொம்ப பிடிவாதமாக சொன்னாங்க. எனக்கு விக்ரமன் சாருக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா விக்ரமன் சார் பண்ண புது வசந்தத்தில் அவங்க தான் ஹீரோயின். அந்த படத்தில் நானும் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் வந்து சித்தாரா வந்து ஹீரோயின். ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய முதல் படத்துலையும் புரியாத புதிர் படத்துலையும் சித்தாரா ஒரு நல்ல ஃப்ளாஷ்பேக் ஹீரோயின் சொல்லி தானு சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ அப்படி தான் சித்தாரா உள்ளே வந்தாங்க. அவங்களும் வந்து முகம் கோணாமல் நம்ம வந்து ஒரு ஹீரோயினாக வச்சு படம் எடுத்த ரவிக்குமாரும் விக்ரமன் சாரும் இப்போ நம்மளை அம்மா கேரக்டருக்கு கூப்பிட்றாங்கன்னு கொஞ்சம் கூட பால் மாறாமல் இந்த படத்தில் நடித்தாங்க. ஒரே போட்டியாக இருக்குது. நான் நிற்கிறேன், நீ நிற்கிறேன்னு. எல்லாருமே வாழ்க்கையில் நிற்கிறோன்னு தான் இப்போ வந்திருக்கோம். நீ கெஸ்ட்டு பாருங்க. நம்ம கம்பெனியா? இதே அட்வான்ஸ் எடுத்து வச்சுக்கடா. சௌத்ரி சார் வர முடியல. அவர் வந்து வைசாக்கோ இங்கே போயிருக்காரு. அதனால கண்டிப்பாக ஜீவா வந்துடுவா அப்படின்னாப்புல ஜீவா வந்துட்டாரு. நன்றி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. இங்கே வந்திருக்கவங்க பேரெல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி பாராட்டினேன்னா அதுவே ரொம்ப லேட் ஆகிடும். அப்புறம் சூரிய கதிர் கார்த்திக் வந்து இந்த படத்தில் அறிமுகப்படுத்துகிறேன் என்னுடைய அசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால. ஏன்னா இப்போ புதுசாக இன்னொருத்தரை நம்பி அவன் திடீர்னு ஓடி போய் மறுபடியும் வேற எவனே பிடிச்சிட்டு வர்றதுக்கு நம்ம அசிஸ்டன்ஸ் டாய் செய்யடா அப்படின்னா செய்ய போகிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் நான் எதுவுமே மிரட்டல. அவங்க சொன்ன அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, விக்ரமன் சாருக்கும் பிடிச்சது. அதுக்கப்புறமா அந்த ஷூட்டிங்க்கு நான் நிஜமாகவே அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னு நான் போய் ஒரு நாள் கூட பார்க்கவே இல்லை. இது வந்து அவங்களுக்கும் தெரியும். சரத்குமார் சாரை பார்க்கணுமே மரியாதை நிமித்தமாக அப்படின்ட்டு அவரை பார்க்கறதுக்கு ஒரு நாளும், சமுத்திரக்கனி சாரை மரியாதை நிமித்தமாக பார்க்கணுன்னு ஒரு நாளும், கௌதம் வாசுதேவன் சாரை பார்க்கணுமேன்ட்டு மரியாதைக்கு ஒரு நாளும், சித்தாராவை பார்க்கணுன்னு பூஜை அன்னைக்கே பார்த்துட்டேன். ஸோ இது வந்து இப்படி தான் அவங்கள மட்டும் சந்திச்சுட்டு வந்திருக்கேன். இந்த 4 பேர் மட்டும் பார்த்துட்டு வந்தேன். தவிர ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து நான் வேடிக்கை பார்க்க அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நான் கேட்கல. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரையாக கேட்பேன் எப்படி பண்ணுறாங்கன்னு. சரஜியோட பின்றானுங்க சார் உங்க ஆளுங்க அப்படின்னுவாரு. அதுக்கப்புறம் கௌதம் வாசுதேவன் தே வெரி கிளியர் அவங்க வந்து என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரிப்பீட்டடாக எந்த ஷார்ட்ஸுமே எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பாராட்டினாங்க. ஸோ இப்படி ஒரு முடிவு வாங்கப்பா. ஸோ இப்படி நிறைய இது வந்து அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. இதில் என்னென்னா 2 பேர், ஒருத்தன் குண்டா இருப்பான், ஒருத்தன் ஒல்லியாக இருப்பான். அதே மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள கேரக்டர்ஸ் அதே மாதிரி தான், டோட்டல் ஆப்போசிட். ஒருத்தன் வந்து டஃப் கை, அந்த சூரிய கதிர் குண்டா இருக்கிறவன், அவனுக்கு வேணுன்றது வேணும். அது எதுவாக இருந்தாலும் அவன் வந்து அது ஒரு மீறி இல்லை அது வேண்டான்னு கொஞ்சம் வேற மாதிரி சொன்னால் அவன் வந்து டிஸ்கஷன்லேயே அப்படி தான் ரொம்ப சத்தமாக பேசி எல்லாம் ஆர்கியூ பண்ணுவான். என்னடா அது சீன், அது எத்தனையோ படத்தில் வந்துச்சு சார். இல்லை சார் நல்லா இருக்குது சார், இங்கே எது பயங்கரமாக கத்துவான். திடீர்னு ஒரு மாதிரி தலைலாம் வலிக்கும் அவனுக்கு. ஐயோ என்ன இவனை தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லி இவனை கூட்ட இவன் வந்து டேய் அந்த சீன் வேணாம், சரி சார் உடனே வேணாண்டுவான். டைரக்ட் வேணான்ட்டாரு, விடுங்கப்பா, அதுக்கப்புறம் வேறு பார்த்துக்கிட்டா போச்சு அப்படின்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுற ஆள். ஸோ எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுற ஆள். இவன் டஃப்பாக இருக்கிறவன் அவன் வந்து சாஃப்ட்டு. ஸோ இவங்க 2 பேரும் சேரும்போது இவங்களுக்குள்ள சண்டையே வராது. ஏன்னா இவங்க 10 வருஷமாக என் கூட ஒர்க் பண்ணும்போது இருந்த ஃப்ரெண்ட்ஸு. ஆதவன்லேருந்து பண்ணுறீங்களா? ஆதவன் படத்துலேருந்து சூர்யாவும் இந்த குண்டா இருக்கார்ல சூரிய கதிர், இவர் வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்தார். எப்படின்னா ஆர்டிஸ்ட் சூர்யாவும் இந்த கதிரும் வந்து ஜிம்மேட்ஸ் அவங்க. ஸோ அப்படி ரெகுலராக ஜிம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்பைனல் கார்டில் ஒரு அடியப்பட்டது. அதுக்கப்புறமா வேறு வழி இல்லாமல் மெடிசன்னால இப்படி ஆயிடுச்சு. சீக்கிரம் சரியாயிடும், அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். அந்த வாழ்த்துக்களும் சேர்த்து கொடுத்துருங்க. இந்த படத்தின் இந்த ட்ரெய்லர் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆடியோ. இந்த இன்றைய கதாநாயகன் சத்யா அவர் வந்து ரொம்ப அருமையாக பாட்டுகள் போட்டிருக்காரு. என்ன படத்துக்கு மீறி வந்து எங்கேயுமே
புகுத்துற மாதிரி எதுவுமே எந்த காட்சியும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த சாங்கை வந்து மாற்றி சாங், அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு காமிச்சோம். அந்த சாங்ஸ் இன்னொரு சாங் இருக்குது, அப்பா சாங். அந்த அப்பா சாங்கை பற்றி நான் சொல்லணும், பட் அது வந்து இப்போ சொல்ல வேணாம், படம் ரிலீஸுக்கு அப்புறம் அப்படின்ட்டு டைரக்டர் சூரியகதிர் வந்து ஷார்ப்பாக சொல்லிட்டார், சார் இதை பற்றி சொல்லாதீங்க, அதை போடாதீங்க அப்படின்ட்டார். சரி ஓகே, அவருக்கு தெரியும் அந்த கதை, எனக்கும் தெரியும். சரி ஓகே, புது பசங்க சொல்கிறத நம்ம கேட்டாகணும் இல்லையா, ஏன்னா நிறைய புது டைரக்டர்ஸ் படம்லாம் நான் நடிக்கிறேன், அதனால் சரின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் அந்த படத்து அந்த பாட்டினுடைய ஒரு பல்லவி மட்டும் நான் வந்து என்ன பண்ணேன், என்னை டைரக்டர்ஸ் யூனியன் வந்து கலைஞர் விழாவில் பண்ண சொன்னாங்க, கலைஞர் 100ன்ட்டு. அதில் நான் ஒரு போர்ஷன் பண்ணி கொடுத்தேன், ஒரு 10 அவதாரம், தசாவதாரம் அப்படின்ட்டு. அதில் எண்டில் கலைஞர் சாகும்போது செத்ததுக்கு அப்புறமா அந்த ஊர்வலம் போகும்போது அந்த சாங்கை போட்டு விட்டேன். அப்படியே அது எண்டில் சைலண்ட் ஆகி சிஎம்லேருந்து அவங்க ஒய்ஃப்லேருந்து உதயிலேருந்து நிறைய பேர் எங்கள் மினிஸ்டர்ஸு எல்லாருமே வந்து அப்படியே கண்டெல்லாம் கலங்கிடுச்சு. இதெல்லாம் நான் டைட் ஷேட்டில் பார்க்குறேன், என்ன எவ்வளோ இம்பேக்டாக இருக்குது இந்த சாங் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு அந்த சாங்கு. ஸோ பின்னாடி உங்களுக்கு இன்றைக்கி ஆடியோ ரிலீஸில் அது வந்து சாங் வரும். அந்த நான் கை தட்டணுன்னு தண்டிட்டுங்க, நல்லா தட்டினா தானடா மற்றவங்க தட்டுவாங்க, என்னங்கடா நீ. ஸோ அவன் டிஎம்கேன்னு நினைக்கிறேன், அதனால் இல்லையா. சரி போதுண்டான்றீங்களா. இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லணும், அதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஜெயம் ரவி வந்து எனக்கு இன்றைக்கி வந்து ஹீரோவை அறிமுகப்படுத்துறது வந்து எனக்கு ஒரு சின்ன சென்டிமெண்ட்டு, அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. ஜெயம் ரவி இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு, நாங்கள் வந்து தசாவதாரமா இல்லை ஏதோ பஞ்சதந்திரமா இல்லை தெனாலி படம் ஷூட்டிங்கு. கமல் சார் வந்து இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, கிளாப் கொடுக்குறாரு, நான் கேமரா ஆன் பண்ணுறேன். அப்படி தான் இவர் இன்ட்ரடியூஸ் ஆனார் தெனாலி போது. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து விக்ரமன் சார் பையனை வந்து இவர் லான்ச் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஜீவா வந்து சந்தோஷம். ஒவ்வொருத்தருக்கும் சிவா சார்லேருந்து பார்த்திபன் சார் வந்து அவர் அடிக்கடி என் கூட மெசேஜில் பேசுவார், அந்த மெசேஜ் எல்லாமே புதுமையாக இருக்கும். அது அவர் கொடுத்த ஐட்டங்கள் நிறைய இருக்குன்னு, அதெல்லாம் டேபிள் வச்சுருக்க ஐட்டமெல்லாம் டேபிளில் வைக்காதப்பா அப்படின்னு. ஸோ பஞ்சஸ் கிங் அவர், அப்புறம் மிஸ்கின், அவர் எல்லாருமே, ஜவஹர், இங்கேருந்து எனக்கு ரொம்ப கிளாராக இருக்குது. பாக்யராஜ் சார், பிவாசு சார், எல்லாம் தானு சார், அது பக்கம் சிவா வந்து இப்போ தான் ஒரு படத்தில் ஒரு 4 நாளோ 5 நாளோ கோவா ஒரு ஷெட்யூல், இங்கே சென்னையில் ஒரு ஷெட்யூல். பார்க்குறதுக்கு அப்படி பயங்கரமான ஆடு, பார்த்த உடனே எல்லோரும் பயந்து அலற மாதிரி இருக்கு. ஆனால் குழந்த மாதிரி பேசுகிறாரு, குழந்தை மாதிரி அவர் வந்து எல்லார்கிட்டையும் வேலை வாங்குறாரு. டைலாக் பேப்பர்லாம் வந்து சும்மா ஒரு பேப்பரில் அவர் பேக்கெட்டில் தான் இருக்கும் அன்றைக்கி சீன் மட்டும், அதை மட்டும் பார்த்துட்டு இதை சொல்லுங்கள் சார், உங்களுக்கு வசதியாக கொஞ்சம் அந்த கண்டென்ட் மாறாமல் மாற்றி சொல்லுங்க சார் இப்போ சார் அப்படின்ட்டு. என்ன ஒரு வித்தியாசமான ஒரு டெக்னீஷியன்னா, அவ்வளோ ஒரு மைண்டில் வந்து எடிட்டிங் நாலேஜ், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே. எடிட்டிங் நாலேஜ், அதாவது அங்கே வரும்போது அங்கேருந்து கட்டுன்னு வரும் சார், நான் அது முடியல சார் அப்படின்னு. இல்லை இது அடுத்த ஷாட்டில் அது வருது அங்கே, அதனால் இங்கே கட் பண்ணிட்டா தான் சரியாக இருக்கும், ஏன்னா ஸ்டெப்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருக்கார். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது சிவா சாருடைய இது, அந்த அவரோட ஒர்க் பண்ணதுனால தெரிஞ்சது. அந்த மாதிரி ஜவஹர் வந்து எனக்கு மதில்னு ஒரு படம் என்ன லீட் ரோலாக வச்சு அவர் பண்ணார், அதுவும் நல்ல பேர் வாங்கி கொடுத்தது ஜீல, அது வெப் ஃபிலிமு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், இங்கே வந்து வாழ்த்த வந்த அனைவருக்கும். ஸோ